பல யுகங்களுக்கு முன் மகா காளியாக பரிணமித்த அவள் யாகக்களத்தை அழித்து தட்சனின் அகந்தையை நசித்தாள். அவளது கண்களில் நீதி, கண்களில் கருணை, ஆனால் அவளது நடையில் ஒரு புரட்சியின் சத்தம். பின்னர் சிவன் சதியின் உடலை தனது தோளில் தூக்கிக் கொண்டு அகிலம் முழுக்க துயரத்தில் பயணித்தார். அந்த துயரத்திலிருந்துதான் சக்தி பீடங்கள் தோன்றின. அவள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு புனித தலமாக மாறியது. அவள் மறுபடியும் பிறந்தாள், பார்வதியாக. இந்த முறை உலகத்தை மீண்டும் காக்க வழிகாட்ட. இந்த கதையின் உண்மை, ஆதியிலிருந்தவள் அவள்தான், நடுவிலும் அவள்தான், முடிவிலும் அவள்தான். ஆணும் பெண்ணும் அல்ல, அப்பாலும் அல்ல, அவள்தான் சக்தி, உயிரின் மூலமே அவள்.